வணக்கம் நண்பர்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கல்லிறக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு. அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். சேனல் பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் நாட்டிலே இந்த நாட்டிலே அப்படிங்கிற ஒரு பாட்டு, பழைய பாட்டு வரும். அந்த பாட்டுக்கு இப்போ தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் அடிக்கிற ஒவ்வொரு ஸ்டண்ட்டுமே பொருத்தமாக இருக்கிறது. உதாரணத்திற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் இப்போ பனைமரத்தில் கல்லிருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தல். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஏற்கனவே தயாராகி இருந்த சீமான் அவருடைய ஓட்டை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சிட்டாரு. அந்த கட்சியில் நாம் தமிழர் கட்சியில் இருந்த இளைஞர்களில் பெரும்பான்மையானவர் எல்லாருமே விஜய் கட்சியினைக்கு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அந்த வாக்குகளை இனி பெற முடியாது. 2026 சட்டமன்ற தேர்தல் வரும், அதற்கு பிறகு பேசிக்கலாம். இப்போ இருக்கிற மற்ற வாக்குகளை பெறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் விவசாயிகளை கவரணும் அப்படிங்கிறதுக்காக கயிறு கட்டி பனைமரத்தில் ஏறி கல் இறக்கியிருக்கிறாரு. உண்மையாக விவசாயியாக இருந்தால் அந்த பனைமரத்தில் கயிறு கட்டியெல்லாம் ஏற மாட்டாங்க. காலில் மட்டும் ஒரே ஒரு கயிறு கட்டி அந்த பனைமரத்தில் ஏறி கல் இறக்குவாங்க. ஆனால் நடிகர் சீமான் அவர்கள் ஒரு 10 கட்டைக்கு மேலே அந்த பனைமரத்து மேலே கயிறு கட்டி ஒவ்வொரு கட்டையாக பிடிச்சி மேலே ஏறி கல் இறக்கி ஃபோட்டோ ஷூட் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதான் உண்மை. மக்களையும் பத்திரிகை நிருபர்களையும் வச்சு இந்த ஃபோட்டோ ஷூட்டை மிக சரியாக செஞ்சிருக்கிறாரு. தமிழக அரசு உடனடியாக விவசாயிகளுடைய மனதை கருத்தில் கொண்டு கல் இருக்கிறதுக்கு அனுமதிக்க வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. இது அவர் அடிச்சிருக்கிற 2026 தேர்தலுக்கான ஸ்டண்ட்னு எடுத்துக்கணும். அடுத்ததாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஃபோட்டோ ஷூட் நடத்திருக்காரு. ஒரு விவசாயினுடைய தோட்டத்தில் ஒரு 20 அடி தூரம் தான் நடந்து போகணும். அந்த 20 அடி தூரம் நடந்து போகிறதுக்கே விவசாயிகளோட மேடு பள்ளமாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால ஒரு 2 அடி அகலத்திற்கு காங்கிரீட் போட்டு அது மூலமாக நடந்து போகிறார் தற்பொழுதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவர் என்ன ஸ்டண்ட் அடிக்கிறான்னு கேட்டிங்கன்னா, நான் தான் உண்மையான விவசாயி, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போலி விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவரை சாடியிருக்கிறாரு. அடுத்ததாக விஜய் அவர்கள் இன்னும் நான் தான் விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கவில்லை. தான் ஒரு அதிநவீன விவசாயி, களத்துக்கு வராமையே ஹெலிகாப்டர் மூலமாக இல்லைன்னா ட்ரோன் மூலமாக விவசாயம் செய்வேன், இல்லைனா பனைமரத்தில் கல் இறக்க ஹெலிகாப்டரையோ அல்ல ட்ரோனை கொண்டு வந்து இறக்குவேன், பனைமரத்தில் கல் இருக்குன்னு சொன்னால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இவர்கள் எல்லாருமே தமிழக மக்களை முட்டாள்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். அதனால தான் இப்படிப்பட்ட ஸ்டண்டெல்லாம் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக தான். அடுத்ததாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு 50% விவசாயி என்று ஏற்றுக்கொள்ளலாம். ஆரம்ப கட்டத்தில் விவசாயி தான் இருந்தார். அரசியலுக்கு வந்த பிறகு அதை செய்யணும் அவசியம் கிடையாது. இன்னும் விவசாயியாக தன்னை காட்டிக் கொண்டிருக்கிறார். மொத்தத்தில் இது எல்லாமே தேர்தல் அரசியல் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக கல் இறக்க அனுமதி தர வேண்டும். உண்மையிலே கல் மனிதனுக்கு ஒரு எந்த விதமான கெடுதலும் செய்யாத ஒரு பானம் என்று எடுத்து, போதைப் பொருள் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் இயற்கையான போதைப் பொருள், அதை இறக்க அனுமதி தரணும்னு சொல்லியிருக்காரு. அது உண்மையே சாத்தியப்படுமா இன்றைய காலகட்டத்துக்கு அப்படின்னு தமிழகத்தில் இன்றைய அரசு இருக்கிற நிலைக்கு அது சாத்தியப்படுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்த தமிழக அரசுமே கள்ளசாராயத்தை நம்பி தான் இங்கே இருக்கிறது. அதாவது மக்களுக்காக காய்ச்சிற கள்ளசாராயம் கிடையாது, தமிழக அரசு சார்பாக காய்ச்சிற கள்ளசாராயத்தை நம்பி தான் ஒட்டுமொத்த அரசு இயந்திரமே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பணத்தை வச்சு தான் எல்லா அரசு ஊழியர்களுக்குமே சம்பளம் தராங்க, போனஸ் தராங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு சாவரவங்களுக்காக நிவாரணம், டாஸ்மார்க்கில் குடிச்சிட்டு சாவரவங்களுக்கும் நிவாரணம் அந்த டாஸ்மார்க் பணத்தை நம்பி தான் தராங்க. ஒட்டுமொத்த தமிழக இயந்திரமே இயங்கி கொண்டிருக்குது டாஸ்மார்க்கை நம்பி தான். அந்த டாஸ்மார்க்கை மூடுன்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் கேட்டிருக்கிறாரு. அது சாத்தியமானு கேட்டிங்கன்னா, சீமான் அவர்களே 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக வந்தால் கூட அது சாத்தியம் கிடையாது. அப்போ வேற ஏதாவது கதை சொல்லுவார், அதை நம்ம கேட்டுக்கணும். ஏன்னா அரசியல்வாதிகள் விதவிதமாக கதை சொல்லுவாங்க. அதனால் இப்போ கட்சியில் இல்லை, இப்போ அரசியல் ஆளும் கட்சியாக இல்லை, அது எதிர்கட்சியாக இருக்கிறதுனால இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நிச்சயமாக முதலமைச்சராக ஆனால் நிச்சயமாக அவரால் டாஸ்மார்க்கை ஒழிக்க முடியாது. வேணா தரமான சாராயம் தரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விலை ஏற்றி வேற சாராயம் கொடுக்கலாம். கல் இறக்க அனுமதிக்க மாட்டார் அப்படிங்கிறது உண்மை. அடுத்ததாக டாஸ்மார்க்கை மூடுனா கள்ள சாராயம் வரும்னு சொல்றாங்க. கள்ள சாராயம் நிச்சயமாக டாஸ்மார்க்கை மூடிட்டா கள்ள சாராயம் வராது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசு மிக கடுமையாக நடந்து கொண்டால். ஏன்னா கள்ளக்குறிச்சியில் ஒரு
62 பேர் கள்ளசாராயம் குடிச்சு மரணம் திருந்தாங்க. அதற்கு காரணம் அரசனுடைய கவனக்குறை கிடையாது, அரசு அதிகாரிகளுடைய கவனக்குறை தான் அதற்கு காரணம். இப்படி கள்ளசாராயம் காய்ச்சறவங்கலாம் லோக்கல் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் அனுமதித்து அதன் மூலமாக கள்ளசாராயம் காய்ச்சறாங்க. அதை அரசு கண்டுகொள்ளாதனாலையும் அடுத்ததாக அந்த மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்க ஆளுங்கட்சியினுடைய சேர்ந்தவர்களுக்கு அந்த பணம் மாமூல் பணம் போய் சேர்ந்ததுனால தான் இப்படிப்பட்ட கள்ளச்சாராயங்கள் காய்ச்சிக்கிறாங்க. அதனால் யார் வந்தாலும் இனி கல் இறக்க அனுமதி கொடுக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக சீமான் இப்பொழுது அரசியல் சண்டடிச்சு கொண்டிருக்கிறார். மற்ற அரசியல் தலைவர்களைப் போலவே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அரசியல் சண்டடிச்சிட்டு இருக்காரு. அடுத்ததாக இன்னொரு எதிர்கட்சியாக இருக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணாமலை அவர்கள் அவரு தான் உண்மையான விவசாயி என்று கூறிக்கொண்டு அவர் பனைமரத்துக்கு ஏறவர்களா தென்னை மரத்தில் கம்பி கட்டி கயிறு கட்டி ஏறினா கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. மொத்தத்தில் எல்லாருமே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு கம்பி கட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அடுத்த பதிவு சந்திக்கலாம். நன்றி.